வெல்கம் யூ ஆல் ஃபார் த நியூ கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் வந்து கற்றுக்க போகிறோம். எஸ்கியூஎல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏ டு இசட் தமிழ்லேயே வந்து கற்றுக்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மினிமம் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட டியூரேஷன் வந்து 2 hours மேலே போக போகிறதில்ல. இது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் நீங்கள் ப்ரீஃபாக இதில் கற்றுக்கலாம். நான் வந்து ஏ டு இசட் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் நம்ம என்ன கற்றுப்போம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த டேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம் அந்த டேபிளை. எதுக்கு நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் தேவை. அந்த டேட்டா பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பேஸில் தான் போய் உட்காரும். அதாவது அதில் தான் ஸ்டோர் ஆகும். அதனால் டேட்டா பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வெப்சைட் க்ரியேட் பண்ணால் மட்டும் இல்லை, மற்றபடி எந்த ஒரு அப்ளிகேஷன் ஆப் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் என்ன ஒரு அப்ளிகேஷன் பண்ணாலும் டேட்டா பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா பேஸில் எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாவை எடிட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம இந்த எஸ்கியூஎல் வச்சு ஈஸியாக பண்ண முடியும். அதனால் இந்த எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போது சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக எஸ்கியூஎல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எஸ்கியூஎல்னால் என்னென்னா அதோடய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர் குவரிட் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம டெலிஷன் அண்டு அப்டேஷன், க்ரியேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போக வீடியோஸில் பொறுமையாக கற்றுக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் போவீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.